Hi friends, this is Vijay. So நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஎன்பிஎஸ்சி மாடல் சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி மாடலில் எந்த மாதிரி மாடலில் வந்து கேட்குறாங்களோ அதே மாடலில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடல் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th சம், ஓகேங்களா. 6th மாடல் என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹8,000 at 10% per annum for 1 year compounded half yearly அப்படிங்கிறது கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஓராண்டுக்கு ஒரு முறை வந்து ஒரு ஆண்டுக்கு மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க. ஆனால் அரையாண்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து கணக்கிடுறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு முறைனா என்ன, ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு இருக்கா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வந்து கணக்கிடுறாங்க. அப்படி கணக்கிடப்படும் பொழுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. கொடுத்துருக்கிற வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் ஈக்குவல் டு 8000. ஸோ அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் டைம் n ஈக்குவல் டு 1 year வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எல்லா ஃபார்முலாஸுமே இருக்குது. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R டிவைடட் பை 200 டு தி ஹோல் பவர் 2n. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். அமௌண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, CI ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமௌண்ட் கிடைச்சிரும். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 8000, ஓகேங்களா. 8000 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10% டிவைடட் பை 200 டு தி ஹோல் பவர் 2n. 2 அப்படியே வச்சுக்கிறோம். n வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம், அதாவது ஓராண்டுக்குன்னு கொடுத்துட்டாங்க. அந்த அரையாண்டுக்கு வட்டி கணக்கிடுறாங்க. ஆனால் அது எத்தனை வருஷத்துக்கு கணக்கிடுறாங்கன்னா ஓராண்டுக்கு வந்து கணக்கிடுறாங்க. அப்போ என்னுக்குங்கிற இடத்துல நம்ம 1 நம்ம கொடுத்துக்கிறோம். 2 × 1 வந்து 2 தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இந்த 0 கேன்சல் ஆகிடுது. 1/20 வந்து வந்துடுது. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். 20 × 1 20 + 1 21. இப்போ A ஈக்குவல் டு 8000 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 20. ஸோ ஏன் இங்கே 2 டைம்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பவரில் 2 இருக்கிறதுனால இங்கே 2 டைம்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த 0 கேன்சல் ஆகிடுது. இந்த 0 கேன்சல் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து பாருங்கன்னா இந்த 2வையும் இந்த 80 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40 கிடைக்கும். இந்த 2வையும் இந்த 40 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 20 வந்து கிடைக்கும். அப்போ 20 இன்ட்டு 21 இன்ட்டு 21. ஸோ மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 8,820 வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு CI ஈக்குவல் டு கிடச்சிருக்கிற அமௌண்ட் என்ன 8,820. 8,820 மைனஸ் பிரின்சிபல் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8,820ல் 8,000 வந்து போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 820 தான் கிடைக்கும். ₹820, ஓகேங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 820. ஸோ இந்த மாடலில் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹820. நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் மாடல் 7th மாடல் என்ன கொடுத்துருக்காங்க, 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கீடு முறையில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 16,000 ஃபார் 9 months at 20% per annum compounded quarterly is. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆண்டு வட்டி வந்து கொடுத்துட்டாங்க.
அதுக்கு அடுத்தது 16,000 அசல் வந்து கொடுத்துட்டாங்க, 9 மாதங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து கவனிக்க வேண்டியது மாதங்களில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில். இது ரெண்டுத்தையும் இந்த கொஷினில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பிரின்சிபல் வந்து பாருங்கள், பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 16,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள் மந்த்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 9 மந்த்ஸில் இருக்கிறது நம்ம இயரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 9/12 வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? 1 இயருக்கு வந்து மொத்தம் வந்து 12 மாதம் வந்து இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 9 மாதங்கள்ங்கும் போது இயர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 9/12 வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கூட்டு வட்டி என்னன்னு தான் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 9 மாதங்களுக்கு கணக்கிடுறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன, காலாண்டுக்கு குவார்ட்டர்லியில் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகுது அப்படிங்கும் போது அதுக்கான ஃபார்முலா என்ன, A = P × 1 + R / 400 to the whole power 4n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? இதில் இந்த கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் போது ஸோ அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அமௌண்ட் = 16,000, பிரின்சிபல் வந்து 16,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20% / 400. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4n வந்து இருக்குது. ஓகேங்களா? 4n என்னோட மதிப்பு என்ன, இங்கே 9/12 அப்படிங்கிறது நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 4 × 9/12 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4ஐயும் இந்த 12ஐயும் வந்து கேன்சல் பண்ணுறோம், இங்கே 3 வந்து வருது. இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணுறோம், இங்கே 3 வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 3 வந்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இது எப்படி வந்ததுன்னு பார்த்துக்கோங்க. 4 × n, 4 இன்ட்டு என்னோட மதிப்பு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 9/12 அப்படிங்கிறது நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் 1 இயருக்கு. ஸோ அதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இதை கேன்சல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 3 வந்து வருது. ஸோ அந்த 3ஐ நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த 0 கேன்சல் ஆகிடுது. இந்த 2ஐயும் இந்த 40 நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்கே 1 வந்து கிடச்சிரும், இங்கே வந்து 20 வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 20 × 1 20 + 1 21. A = 16,000 இன்ட்டு 21 / 20 இன்ட்டு 21 / 20 இன்ட்டு 21 / 20. ஏன் இங்கே 3 டைம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே பவரில் 3 இருக்கிறதுனால இங்கே 3 டைம்ஸ் நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த 0 எல்லா 0வையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால. இந்த 2ஐயும் இந்த 16 அடிக்கும்போது இங்கே 8 வந்துடும். இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 4 கிடைக்கும். இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 கிடைக்கும். அப்போ 2 × 21 × 21 × 21. ஸோ இதுதான் வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ண வேண்டியது. இப்போ A = 2 × 21 × 21 × 21. இந்த மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A = 18,522 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 18,522 கிடைக்கும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே சம்மில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ CI = அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இப்போ அமௌண்ட் இங்கே என்ன கிடச்சிருக்கு, 18,522 மைனஸ் பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 16,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,522 வந்து கிடைக்கும். 2,522 rupees இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் சம்மை பொறுத்த வரைக்கும் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது கவனிக்க வேண்டியது என்னென்னா மாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாதங்களுக்கா இல்லை வருடங்களுக்கா இல்லை நாட்களுக்கா அப்படிங்கிறத நல்லா கவனித்து பார்த்துக்கணும் சம்மை வந்து நம்ம பார்க்கும் போதே. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = 2,522 rupees வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 8th மாடல் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 16,800, அது ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு எவ்வளவாக இருக்கும், அதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. The present value of a machine is 16,800. It depreciates at 25% per annum. Its worth after 2 years is how much அப்படி தான் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க.
அதாவது ஒரு மிஷின் வந்து வாங்குறாங்க, அதோடைய ப்ரெசன்ட் மதிப்பு இப்போதைய மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,800. அது ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடையுது. ஒரு மிஷின் வந்து கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு தேய்மானம் அடைஞ்சிட்டே வரும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 25% வந்து தேய்மானம் அடையுது. 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 25%, 2வது வருஷத்துக்கு ஒரு 25%. இந்த மாதிரி தேய்மானம் அடையும் போது அந்த மிஷினை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் சேல்ஸுக்கு தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்ட் சேல்ஸுக்கு போகக்கூடிய அந்த மிஷினோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, தற்போதைய மதிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம பிரின்சிபலாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, P = 16,800. அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25% வீதம் வந்து தேய்மானம் அடையுது. அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25% எடுத்துக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n = 2 years, 2 வருஷத்துக்கு தானே அது தேய்மானம் அடையுது. அந்த வேல்யூ என்னன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தேய்மானம் அடையுது அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா A = P × 1 - R / 100 to the whole power n. ஸோ எப்போவுமே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், P × 1 + R / 100 to the whole power n-ங்கிறத பார்த்துருப்போம். இங்கே தேய்மானம் அடையுது அப்படிங்கிறதுக்கான டிப்ரிஷியேஷன், தேய்மானம் அடையுது குறையுது இந்த மாதிரியான சம்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா, மைனஸ் வந்துடும். ஏன்னா அந்த வேல்யூவிலேருந்து உங்களுக்கு அடுத்த வேல்யூ வந்து கூடுதலாக போகிறதுக்கான ஃபார்முலா வந்து ப்ளஸ் போடுறோம். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூவிலேருந்து அந்த வேல்யூ எப்படி குறைய போகுது அப்படிங்கும்போது மைனஸ் வந்துடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ தான் நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு A = பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,800 × 1 - ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 25 வந்து வந்திருக்கு / 100 to the whole power n. n வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடம். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த 25ஐயும் இந்த 100ஐயும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்துடுது, இங்கே வந்து 4 வந்துடுது. ஸோ 4 × 25 100. ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும் போது 4 × 1 4 -1 3. ஓகேங்களா, அப்போ A = 16,800 × 3/4 × 3/4. இங்கே 2 டைம்ஸ் இருக்கிறதுனால இங்கே 2 தடவை நம்ம பிரித்து எழுதுகிறோம். ஓகேங்களா, இந்த 4ஐயும் இந்த 16,800ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4,200 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த 4ஐயும் இந்த 4,200 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,050 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 1,050. அதுக்கு அடுத்தது பாருங்கள், A = 1,050 × 3 × 3. ஸோ இதோட மதிப்பு வந்து பாருங்கள், இதை மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9,450 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 9,450 ரூபாய். அப்போ அமௌண்ட்டோட வேல்யூ என்ன உங்களுக்கு 9,450. இங்கே அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு பிரின்சிபல் இருந்தது அப்படின்னா அது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலோட வேல்யூ வந்து கூட இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த தேய்மானம் இந்த சம்முக்கு மட்டும் வேல்யூ வந்து குறையும். ஏன்னா 16,800 ரூபாய்க்கு அந்த புது மிஷினாக வாங்குறாங்க, அது நல்லா ஓட்டுறாங்க. அந்த மிஷினை ஓடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ தானே விற்பாங்க. ஒரு மிஷினை வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா பயன்படுத்திட்டு அதுக்கடுத்து நம்ம சேல் பண்ண 2 வருஷம் கழித்து விற்கும் போது எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்க அப்படின்னா 9,450 ரூபாய்க்கு தான் அதோட மதிப்பே இருக்கும். ஸோ இதனால் கவனிச்சுக்கணும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேய்மானத்துக்கு உண்டான மாடல். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள், 9th மாடல். 1, 2, 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படிங்கிறத வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதாவது find the compound interest on 15,000 for 3 years if the rate of interest are 15%, 20% and 25% for 1, 2 and 3 years respectively. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வட்டி வீதம் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா A = P ×
1 plus a divided by 100 அடுத்தது into 1 plus b divided by 100. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 1 plus c divided by 100. ஸோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டி வீதம் மாறிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ a ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன கொடுத்துருவாங்க 15,000 வந்து கொடுத்துருவாங்க. 15,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஸோ ஏக்கு வந்துட்டு என்ன பர்சன்டேஜ் இந்த ஏபிசி அப்படிங்கிற இடத்துல என்னென்ன பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து கொடுத்துருக்காங்க. 15 டிவைடட் பை 100. ஸோ அடுத்தது 1 ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா 20 டிவைடட் பை 100. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் சி 25% வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 15ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 5 டைம் டேபிள் அடிக்கும்போது இங்கே 3 வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்துடும். ஸோ அடுத்தது பாருங்கள் இந்த 25ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே 1 வரும், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து வரும். 425 வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 20 into 1 plus 3 அதே போல் 5 into 1 plus 1 அடுத்தது 4 into 1 plus 1. இப்போ a equal to 15,000 into 20 into 1 20 plus 3 23 divided by 20 into 5 plus 1 6 divided by 5 into 4 ones are 4 plus 1 5 divided by 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 0வையும் இந்த 0வையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். ஸோ இந்த 2ஐயும் இந்த 1500ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே 750 வந்து கிடைக்கும். இந்த 5ஐயும் இந்த 750ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 150 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 6ஐயும் இந்த 4ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். 2 டைம் டேபிளில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே 3 வரும், இங்கே 2 வந்து கிடைச்சிரும். இந்த 2வையும் இந்த 150ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 75 வந்து கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ கீழே எதையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது, இனிமேல் மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ ஏ ஈக்குவல் டு 75 இன்ட்டு 23 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஸோ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 25,875 வந்து கிடைக்கும். 25,875. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன? சிஐ ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தானே. ஸோ அமௌண்ட் வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கு 25,875 ரூபாய் வந்து கிடச்சிருக்கு. அப்போ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலுக்கு 25,875 மைனஸ் பிரின்சிபல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 15,000 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,875 வந்து கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10,875 rupees. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சராக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டி வீதம் வந்து வேறுபட்டுச்சு அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 ப்ளஸ் a டிவைடட் பை 100 1 plus b divided by 100 1 plus c divided by 100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் 10th மாடல் என்ன கொடுத்துருக்காங்க ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2.5 years on rupees 4,000 at 10% per annum if the interest is compounded yearly. ஸோ இங்கே வந்து பின்னத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது வருஷம் வந்து பின்னத்தில் அதாவது ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்கள் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் ஏ இன்ட்டு 1 plus b divided by c into r divided by 100. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸை நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000
1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10%, 10 டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகேங்களா? எப்படி வந்து இங்கே 2 வருது அப்படின்னா ஏ பி பை சி, அதாவது ஏ பி பை சி இங்கே வந்து 2.5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா, 2.5. அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எடுத்துக்கிறோம். இந்த பி பை சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பி பை சிக்கு வந்து இந்த ஹாஃபை வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே ஏ வந்து பவரில் இருக்கிறதுனால இந்த 2வை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பி பை சியை வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1 ப்ளஸ் பி பை சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 டிவைடட் பை 100. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 1/10 வந்து இருக்குது. இந்த 2வையும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணுறோம். இங்கே வந்து 5 வந்துடும். இந்த 5வையும் இந்த 100ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 20 வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 4000 இன்ட்டு இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். 10 இன்ட்டு 1 10 + 1 11 டிவைடட் பை 10 இன்ட்டு 11 டிவைடட் பை 10. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து 2 இருக்கிறதுனால நம்ம 2 டைம்ஸ் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2 5 எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே வந்து 21 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 வந்து இருக்குது, இங்கே ஒரு 1 வந்து இருக்குது. அப்போ 20 இன்ட்டு 1 20 + 1 21 இன்ட்டு 21 டிவைடட் பை 20. ஓகேங்களா? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். இங்கே உள்ள 2வையும் இந்த 4ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே வந்து 1 டைம் போகும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 21. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன, ஏ ஈக்குவல் டு 5082 வந்து வரும். ருபீஸ் 5082. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி, ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டி வட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தானே அதுக்கான ஃபார்முலா. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சிஏ ஈக்குவல் டு கிடச்சிருக்கிற அமௌண்ட் என்ன 5082 மைனஸ் பிரின்சிபல் வந்து பாருங்கள் 4000. ஓகேங்களா? பிரின்சிபல் வந்து 4000. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1082 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 1082 ருபீஸ். அதாவது 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி பின்னத்தில் ஃப்ராக்ஷனில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஆர் டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் ஏ இன்ட்டு 1 + பி பை சி இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. 1082 ருபீஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் மாடலை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய்.